சிந்தனைகள் நிகழ்ச்சி கணிகளை மீண்டும் வரவேற்கிறோம். அதியமான் சார், நேற்று நீங்களும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க, ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அது எப்படி நடந்தது? ரெண்டாவது, அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து. கலைஞர் செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் விழிப்பு, அதாவது எதிர்காலத்தில் வருவதை முன்னுணர்ந்து ஒரு பெரிய ஆபத்தை தடுக்கிற வேலையை தென்னகத்திலேயே முதன்முறையாக அவர். சின்ன வேண்டுகோள், அங்க டிவி நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனுடைய சவுண்ட மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க, இல்லைன்னா அது எக்கோ. சரி, ஓகே சரி, ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணலாம். சரி. ஆக இது தென்னகத்துல முதன்முறையாக இந்த ஆபத்தை உணர்ந்து அதற்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார். கடந்த காலங்களிலும் இந்தி மொழியினுடைய ஆபத்தை முதலில் உணர்ந்தது தமிழகம்தான். அந்த வகையில இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று 2 முறை அவர்கள் கொஞ்சம் கூட, ஒரு முதல்வர் அப்படிங்கிறவங்க வெறும் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சுட்டு நின்று இருக்கலாம், ஆனா 2 முறை அவர்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார். நீங்கள் எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லாம நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கிறார். அதுவும் மட்டுமல்ல, பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அங்க வாய்ப்பு கொடுக்கிறார். ஏறத்தாழ 58 கட்சி தலைவர்கள் அன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்தார்கள். குறிப்பாக அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 2 கட்சிகளும் பதிவு செய்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியில என்னென்னமோ விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா நேற்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதல்வரை புகழ்றாரு. ரொம்ப ஆபத்தை உணர்ந்து ஒரு சரியான நேரத்துல நீங்க இந்த கூட்டத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது சாதாரண விஷயம் அல்ல என்னை பொறுத்தளவு. அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசினாரு. அவர் ஒரு சின்ன திருத்தம் சொன்னாரு. அந்த திருத்தம் அந்த எழுத்துல வராத ஒரு செய்தியை தவிர, ஆனால் எந்த விதமான ஒரு இது இல்லாம உடனடியாக அந்த திருத்தத்தை முதல்வர் அவர்களே ஏற்றுக்கொண்டார். எந்த விதமான இதுவும் இல்லைங்க. அப்போ இது 2 விஷயம். இதை தவிர ஒட்டுமொத்தம் பேசிய ஒரு தலைவர் கூட முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசவில்லை. இன்னும் அதை வலியுறுத்தி தான். தவிர ஒட்டுமொத்தம் பேசிய ஒரு தலைவர் கூட முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக பேசவில்லை. இன்னும் அதை வலியுறுத்தி தான் பேசினார்கள். குறிப்பாக அங்கே பேசிய திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும், ஐயா நெடுமாறன் அவர்களும், ஐயா முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த ரொம்ப சுட்டி காட்டினாங்க. அவங்க என்ன சுட்டி காட்டினாங்கன்னா, இன்றைக்கு இப்போ கேக்குறாங்க, இப்போ ஒருத்தர் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை வெளியில என்ன பேசுறாருன்னா, அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்த முதல்வர் கையில் எடுத்துட்டு மீட்டிங் நடத்துறாருன்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், அதிகாரம் இல்லாத விஷயத்துல எந்த அநியாயம் வேண்டாம் செய்வதற்கு துணிந்து விட்டால் நாம் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டுமா? தமிழ் மக்களை காக்க வேண்டாமா? என்ன நியாயம் அவர் பேசுறாரு? அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்த அவர் கையில் எடுத்து செய்யறதாக அவர் பேசுறாரு வெளியில. அதே போல அதிமுகவும் இப்போது என்ன அவசரம் என்று கேட்கிறார்கள். அப்படி அல்லங்க விஷயம். இப்ப என்னன்னா, ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசு என்பது பிஜேபிக்கான தனி கொள்கைகளே கிடையாதுங்க. இது முதல் நம்பர் 1. நம்பர் 2, அவர்களுடைய கொள்கைகள் பூரா RSS கொள்கைகள் தான் அவர்களுடைய கொள்கை. அப்போ RSS என்ன சொல்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்போ RSS என்ன சொல்கிறது? RSS சொல்கிறது, இன்னும் மிக விரைவிலே இந்தியாவுக்கு பாரத் என்கிற பெயரை நாங்கள் சூட்டி விடுவோம், இந்து ராஷ்டிரம் அமைச்சிடுவோம், மொழி வழி மாநிலம் இருக்காது, இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய கருத்து. இப்போ இதை உற்று நோக்கினால் மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம என்ன பெரிய ஆபத்து. வெறுமனே மறுவரை என்கிற பேர்ல எண்ணிக்கை கூட்டுறது குறைக்கிறது என்பது விஷயமே அல்ல. சரிங்க.
அது இரண்டாவது பட்சம். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், மொழிவழி மாநிலங்களையே ஒழிப்பதற்கான திட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஓகே, நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினார்களே, அந்த கட்டிடத்துல இத்தனை இருக்கைகள்னு அவங்க முடிவு செஞ்சு 858 இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில் அவர்கள் தீர்மானித்தார்கள்? அப்ப அவர்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கிறது. சரி, அந்த ஹிடன் அஜெண்டா என்ன ஓகே அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும். அப்ப 858 அப்படிங்கிற அந்த இருக்கையினுடைய அறை அந்த எப்படி முடிவு செய்தார்கள்? அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் முன்கூட்டியே அவங்க வச்சிருக்கிறாங்க. இதை நாம் நீங்க சொல்றது அறிவிப்பு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இருக்கையே ஒரு அறிவிப்பு தான் அப்படின்றீங்க. அந்த அடிப்படையில் நம்ம கூட்டத்தை கூட்டுறோம். இருக்கையா அறிவிப்பு தாங்க. இது ஒண்ணு அறிவிப்புலாம் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க சொன்னீங்க பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வெளியில பேசுறார் அப்படின்னு. அவருடைய இன்னொருடைய பேச்சு அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு யார் இதை சொன்னா, முதலமைச்சருக்கு யார் இதை சொன்னான்னு கேட்கிறார். அதே குரல் தான் ஜெயக்குமாருடைய குரல். உள்ள ஆதரிச்சுட்டு வெளியில பேசும்போது இது யார் சொன்னான்னு. ரெண்டு ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி இருக்கே சார். நீங்க RSS பாஜகவோட ஸ்கிரிப்டையும் சொன்னீங்க. பட் இதுல பாஜக மாநில தலைவருடைய ஸ்கிரிப்டும் அதிமுகவோட ஸ்கிரிப்டும் ஒரே மாதிரி இருக்கே. ஆமாங்க, இவங்க இருவருக்கும் இடையில இவங்க என்ன வேணாலும் சொல்லாங்க. இவர்களுக்கு இருவரும் இடையில் கள்ள கூட்டணி இருக்கிறது. இப்பவும் சொல்றேன் நான். அவங்க இருவரும் எதுக்கு 6 மாசம் சொல்றாரு எடப்பாடி அவர்கள்? நீங்க சொல்றது கள்ள கூட்டணி இருந்தா அவர் வந்திருக்கவே தேவையில்லையே அதிமுக தரப்புல இருந்து. ஏன் இல்ல, இவங்க வராமல் இருந்தால் மக்கள் இவர்களை எதிர்ப்பார்கள். அது நீங்க மனசுல வைக்க வேண்டிய.